அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். எப்பா இந்த ஹிஸ்புல்லா பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து இருக்கும் போல இருக்குப்பா. நான் சொல்லலை, சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்காரன் பெஞ்சமின் நெதன்யாஹூ. ஹமாஸை டீல் பண்ணினதை விட இது ரொம்ப ட்ரிக்கியாகவும் ரிஸ்காகவும் இருக்குதான் ஹிஸ்புல்லாவை டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளையும் ஆக்குபேஷன் தங்களுடைய அதிகப்படியான இராணுவ பலத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க இஸ்ரேல் லெபனான் மீது. அந்த தகவல் இப்போது மிகவும் தீயாக பரவுது. இந்த சூழலில் ஈரான் மிக பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதாவது ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகாச், any attack on Beirut will have direct consequences and will lead to the full resumption of the war. Our current military position is better than before the war began. யார் சொல்லியிருக்கிறது? அப்பாஸ் அரகாச்சி, அதாவது ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பைரூட் மேலே மறுபடியும் இவங்க தாக்குதலை நடத்தினால் நாங்கள் மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிப்போம். அதுவும் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கரண்ட் மிலிட்ரி பொசிஷன், அதாவது எங்களுடைய தற்போதைய இராணுவ நிலைப்பாடு பெட்டர் தென் பிஃபோர் த வார் பிகின். முன்னாடி இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமான ட்ரைனிங், அதிகமான என்ன சொல்கிறது, தயார் நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத அப்பாஸ் அரகாச்சி சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி நேற்றைய தினம் கூட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்தாச்சு, கப்பலுக்கெல்லாம் வழி விட்டாச்சு, லைனில் கப்பல் போயிட்டுருக்குது. சொல்லும் போதே கடுப்பாகுது சில நேரங்களில் சில செய்திகளை. ஏன் தான் இப்படி போடுறானுங்கன்னு தெரியலை. வியூஸுக்காக யார் என்ன வேணாலும் போடலாம் இல்லையா? எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்லணும். சிலர் சொல்லுவாங்களே வியூஸுக்காக வீடியோ போடாதேன்னு. ட்ரம்ப் ஆன் த அக்ரிமெண்ட் வித் ஈரான், சம்திங் மைட் ஹேப்பன் பை த எண்ட் ஆஃப் த வீக். இந்த வார இறுதியில் ஈரானுடனான ஒப்பந்தம் ஏதோ ஒரு விதமான முடிவில் நிறைவேற போகுது அப்படின்றது தெரியுது இந்த வார இறுதியில் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புடைய பக்கம் கருத்து. அதே மாதிரி தன்னுடைய நகரங்களுக்குள்ள நடக்கக்கூடிய குற்றங்களை உடனடியாக தடுத்து நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகளை ட்ரம்ப் அவர்கள் தற்போது மேற்கொண்டு வரதாக தகவல். அதற்கான கடந்த காலங்களில் நடந்த பல சம்பவங்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை இப்போதைக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிட்டிகளிலும் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் Trump announced the next step, administration successful war on crime on the Department Justice Model Cities Initiative. அதாவது ஒவ்வொரு நகரங்களிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மற்றும் குற்றங்களை குறைக்கிறதுக்கான புதிய நடைமுறைகளை கொண்டு வர போகிறாங்களாம். எங்கே? அது அமெரிக்காவில். ஆனால் அந்த நாட்டுக்கு வெளியில் நடத்துறது எல்லாமே சர்வதேச குற்றம் அப்படின்ற அளவில் தான் பார்க்கப்படுது. ஏன்னா இதுவரைக்கும் ஈரானில் அளிக்கப்பட்ட ஜாமியாக்கள், அதாவது கல்லூரிகள், பாடசாலைகள், காலேஜுகள், அதே மாதிரி புனித ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி அடுக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றத்தையும் அதோட சேர்த்து மக்களுடைய உயிரும் பறிக்கப்பட்டது மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் ஒரே ஒரு ஈரான் எஃப்எம் அப்பாஸ் ஒரே ஒரு விடயத்தை தான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறாங்க. அதாவது ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகாச்சி says Tehran again made clear that it will not remain silent in the face of an attack on Beirut and address that any attack on the Lebanon's capital will lead to full resumption of the war. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் ஈரான் மீது தாக்குறதையும் தாண்டி லெபனானுடைய ஏதாவது ஒரு நகரத்திலேயோ அல்லது லெபனானுடைய ஏதாவது ஒரு பகுதியிலேயோ ஏதாவது ஒரு தாக்குதல் நீங்கள் நடத்தினால் மறுபடியும் நாங்கள் ஆரம்பிப்போம்
அதாவது கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு 3 மிசைலு 10 ட்ரோனு 20 அது இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வார்த்தா இதாகிடுச்சு பார்த்தீங்க தானே. அதாவது ரெகுலராக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை மிசைல்ப்பா, இன்னைக்கு 10 மிசைலா, நேற்று 20 மிசைல், இன்னைக்கு அதிகமான மிசைல். காலையில் மத்தியானம் சாயந்தரம் இரவு பகல்னு விடிய விடிய சைரன் அடிச்சிச்சு. அந்த நாள் ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நிலைமைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். நான் இன்னைக்கு காலையில் சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன். இவனுங்க இந்த வருஷ கடைசியில் இல்லை, அடுத்த வருஷ கடைசிக்கு வரைக்கும் இழுத்தடிச்சாலும் இழுத்தடிப்பாங்க. ஏன்னா அதில் எல்லாருக்குமே லாபம் இருக்குது. அமெரிக்காவுக்கு செம்ம லாபம். போன வாட்டி இது வரைக்கும் இப்போ பல 100 பில்லியன்களுக்கு மிசைல்ஸ்களை பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. குவைத்துக்கும் கத்தாருக்கும் ஓமானுக்கு சவுதி அரேபியா துபாய் வித்துட்டாங்க பல மில்லியன் டாலர்களுக்கு. இந்த யுத்தம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பல மில்லியன் டாலர்களுக்கு அவங்க மிசைல் விற்க முடியும் மறுபடியும். அவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கர்ட் ஆயிலையும் இந்த பெட்ரோலையும் டீசலையும் அதே மாதிரி கேஸையும் விற்க முடியும். அதனால் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் இதில் நஷ்டம் வரப்போகிறதில்லை. இந்த வார் இந்த பக்கத்தில் சின்ன சின்ன அழிவுகளோட சின்ன சின்ன அவங்களுடைய செலவுகளை கொண்டு வந்தாலும் அதை விட பெரிய அளவில் பிஸ்னஸ் டீலுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதால் சொல்ல முடியாது அடுத்த வருஷ கடைசியில் வரைக்கும் இல்லை, இந்த உலகாலியும் வரைக்கும் இவங்களோட யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது நிலைமை. பார்க்கலாம், துவா செய்யுங்க. அதே மாதிரி லீவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிந்திச்சு போங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நாளைக்கு நாட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் வந்தால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றத சிந்திச்சு லீவுக்கு போங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். From the very first day I took office, our administration has waged the most successful war on crime in American history. Last year, the murder rate saw the single largest decline ever recorded, falling to the lowest level in 125 years. We've reduced the fentanyl coming across our border by 60%, from Washington to Memphis to New Orleans to our southern border. We are restoring law and order to America. Now we're taking our next big step to defend public safety in America. At my direction, the Department of Justice is beginning what we're calling the Model Cities Initiative to slash violent crime in major metropolitan areas all across our country. In selected cities, the Department of Justice will provide $300 million in grants to hire police officers, modernize equipment, provide training, and improve law enforcement. This historic funding will go to confronting substance abuse, preventing youth crime, and combating repeat offenders. In short, we're committed to making historic investments in improving the quality